வெல்கம் டு MH மேக் சேனல். 7ஆம் வகுப்பு பருவம் 2ல் 4வது சாப்டர் பயிற்சி 4.1ல் 4வது சம் தான் பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ADBC என்ற இரு கோட்டு துண்டுகள் மேலே இது மாதிரி கோடு போட்டாங்க அப்படின்னா இது பேர் கோட்டு துண்டு. ரெண்டு பக்கம் அம்புக்குறி போட்டிருந்தாங்கன்னா அது பேர் கோடுன்னு அர்த்தம். சரிங்களா? கோட்டு துண்டு அப்படின்னா அதுக்கு வந்து ஆரம்ப புள்ளி இருக்குது, முடிவு புள்ளியும் இருக்குதுன்னு அர்த்தம். பாருங்கள், ADBC என்ற இரு கோட்டு துண்டுகள் 0 என்ற புள்ளியில் வெட்டுகிறது. AB மற்றும் DCயை இணைத்தால் முக்கோணம் AOB மற்றும் முக்கோணம் DOC படத்தில் உள்ளவாறு அமைகிறது எனில் முக்கோணம், அதாவது கோணம் A மற்றும் கோணம் Bயை காண்க. சரிங்களா? ADBC என்ற இரு கோட்டு துண்டுகள். பாருங்கள், ADங்கிறது ஒரு கோட்டு துண்டு சேர்றதுக்கு முன்னாடி இப்படி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ADங்கிறது ஒரு கோட்டு துண்டு. அதே மாதிரி BCங்கிறது இந்த கோட்டு துண்டு. இது ரெண்டும் எதில் வெட்டிக்குது? 0ல். பாருங்கள், ADங்கிறது அடுத்து BCங்கிறது கோட்டு துண்டு. இது வந்து ரெண்டு எங்கே வெட்டிக்குது? ஓவில் வெட்டிக்குது. சரிங்களா? இப்போ இது A, இது D, இது B, இது C. இப்போ எதை இணைக்கிறோம்? ABயை இணைக்கிறோம். அடுத்தது DCயை இணைக்கிறோம். சரிங்களா? இணைச்சா AOB அப்படிங்கிற முக்கோணமும் DOC அப்படிங்கிற முக்கோணமும் கிடைக்குதா? அப்படி படத்தில் உள்ளவாறு அமைகிறது எனில் கோணம் Aவையும் கோணம் Bயையும் நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இதில் கோணம் A வந்து 3xனும் கோணம் B வந்து 2xனும் கொடுத்துட்டாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா கோணம் C வந்து 30, கோணம் D வந்து 70 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், இதில் ரெண்டு முக்கோணம் இருக்குது. என்னென்ன முக்கோணம்? AOBங்கிற முக்கோணம். இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா DOC அப்படிங்கிற முக்கோணம். நம்மளுக்கு ஒரு முக்கோணம் அப்படின்னா ஒரு 3 கோணங்கள் இருக்கு இல்லையா? அந்த 3 கோணத்தின் கூடுதல் எவ்வளவு? 180 டிகிரின்னு தெரியும். அப்போனா இந்த இதில் 2 கோணம் கொடுத்துருக்காங்க. இந்த கோணத்தை கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? பார்க்கலாமா? பாருங்கள், முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் வந்து நம்மளுக்கு என்னென்னு தெரியும்? 180 டிகிரி. சரிங்களா? பாருங்கள், சும்மா ரஃபாக படம் போட்டிருக்கேன். இப்போ நம்மளுக்கு வந்து 2 முக்கோணம் இருக்குது. அதில் வந்து இது ஒரு முக்கோணத்தில் DOC அப்படிங்கிற முக்கோணம், அதில் ஒரு கோணம் வந்து 70, இன்னொரு கோணம் 30ன்னு தெரியும். இன்னொரு கோணத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, முக்கோணம் DOCயில் பாருங்கள், கோணம் C, கோணம் O, கோணம் D சமம் எவ்வளவு? 180 டிகிரின்னு வச்சுக்கலாமா? இப்போ கோணம் C நம்மளுக்கு என்னென்னு தெரியும்? 70 டிகிரி. கோணம் O தான் நம்ம கண்டுபிடிக்கணும். கோணம் D வந்து நம்மளுக்கு 30 டிகிரி. அப்படின்னா இதுவும் நம்மளுக்கு என்னது? 180. இப்போ 70 30 கூட்டினா நம்மளுக்கு 100 + O = எவ்வளவு? 180 டிகிரி. நம்ம O தானே கண்டுபிடிக்கணும். ஓவோட கோணத்தை 180 மைனஸ் இந்த பக்கம் இருக்கிற 100 இந்த சைடு வந்ததுன்னா -100 மாறிடும். 180ல் 100 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு 80 டிகிரி. அப்படின்னா O வந்து நம்மளுக்கு எவ்வளவு? 80 டிகிரி. பாருங்கள், இந்த பக்கம் 80 டிகிரி. ஆனால் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏவும் பியும் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இது மாதிரி 2 கோட்டு துண்டை ஒரு புள்ளி வந்து வெட்டுது அப்படின்னா அதனுடைய எதிரெதிர் கோணங்கள் நம்மளுக்கு சமமாக இருக்கும். ஓகேங்களா? அப்படின்னா எதிரெதிர் கோணங்கள் சமம். எதிரெதிர் கோணங்கள் சமம். ஓகேங்களா? அப்படின்னா இந்த பக்கம் 80 டிகிரியாக இருந்தால் இந்த பக்கம் என்ன தான்? 80 டிகிரி தான். இப்போ நம்ம முக்கோணம் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, AOBயில் கோணம் A + கோணம் O கோணம் B. அதுவும் என்னது? ஒரு முக்கோணம்னாலே 3 கோணத்தை கூட்டினா 180. ஓகேங்களா? இப்போ கோணம் A நம்மளுக்கு என்னென்னு தெரியும்? 2x. கோணம் O என்னென்னு தெரியும்? 80. அப்படின்னா O வந்து நம்ம 80ன்னு போட்டுக்கலாம். அப்படின்னா Aங்கிற இடத்துல நம்ம 2x + Oங்கிற இடத்துல 80 டிகிரி, Bங்கிற இடத்துல 3xன்னு நம்மளுக்கு கொஷினில் என்ன பண்ணிட்டாங்க? கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இங்கேயே கொடுத்துட்டாங்க. அதனால் நம்ம அதை எழுதிக்கிறோம். சமம் என்ன போட போகிறோம்? 180 டிகிரி. இப்போ இந்த 2xையும் 3xையும் கூட்டினா நம்மளுக்கு 5x + 80 = 180 டிகிரி. இப்போ 5x வச்சுக்கிட்டு 180 அந்த சைட் போனால் நம்மளுக்கு என்ன ஆயிரும்? -80 மாறிடும். அப்போனா 5x = 180ல் 80 போயிடுச்சு நம்மளுக்கு என்னென்னு தெரியும்? 100 டிகிரி. இப்போ எக்ஸ் கண்டுபிடிக்கணும். 5x வந்து 100னா ஒரு எக்ஸ் எவ்வளவு அப்படின்னா நம்ம வகுக்கணும். ஓகேங்களா? அப்படின்னா x = 5ஆல் வகுத்தா 2 5 10, மீதி இருக்கிற 0 போட்டுக்கிறேன். அப்படின்னா எக்ஸோட மதிப்பு 20. நம்மளுக்கு வந்து கொஷினில் வந்து ஏவும் பியும் கேட்குறாங்க. ஏ வந்து நம்மளுக்கு என்னென்னு தெரியும்? 2x. அப்படின்னா 2 × எக்ஸோட மதிப்பு 20 போடுறோம். 2 2 4, பின்னாடி ஒரு 0 சேர்த்திக்கிறோம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது B கண்டுபிடிக்கணும்.
பிக்கு வந்து 3x கொடுத்துருக்குறாங்க. நம்ம தான் எக்ஸ் கொடுத்துருக்குறாங்க கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸுங்கிற இடத்துல எக்ஸ் போடுறோம், அவ்வளோதான். 3 போட்டு எக்ஸுங்கிற இடத்துல 20 போடுறோம். அப்படின்னா 3 2 6. அப்படின்னா கோணம் ஏ வந்து 40 டிகிரி, கோணம் பி வந்து 60 டிகிரி. ஓகேங்களா? அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸியான கணக்கு. எல்லாமே ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி வச்சுட்டு இது ரெண்டையும் கூட்டி 180 கழிச்சோம் அப்படின்னா 80. இப்போ எதிரெதிர் கோணங்கள் சமங்கிறதுனால இதுவும் 80 வச்சு நம்ம போட வேண்டியதான். ஓகேங்களா? முந்தின சம் போட்டது மாதிரியே தான். அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்தது 5வது கொஷினு. படத்தை உற்று நோக்கி கோணம் ஏ ப்ளஸ் கோணம் என் ப்ளஸ் கோணம் ஜி ப்ளஸ் கோணம் எல் ப்ளஸ் கோணம் இ ப்ளஸ் கோணம் எஸ்ஸின் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? கோணத்தை குறிக்கும் பொழுது இந்த மாதிரி நம்ம மாதிரி போடணும். ஓகேங்களா? ஒரு முக்கோணத்தையே குறிக்கிறதுனா தான் இந்த முக்கோணம் சிம்பிள் போடணும். ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். கோணத்தை குறிக்கும் பொழுது நம்ம மாதிரி போடணும். முக்கோணம் போடும்போது அந்த முக்கோணத்தையே குறிக்கிறதுனால தான் நம்ம முக்கோணம் போடுறோம். சரிங்களா? படத்தை நல்லபடியாக பார்க்கணும். பார்த்துட்டு ஏஎன்ஜிஎல்இஎஸ் இந்த கோணத்தெல்லாம் கூட்டினா நம்மளுக்கு எவ்வளவு, ஒரு கோண அளவு கூட நம்மளுக்கு கொடுக்கல. சரிங்களா? இது நம்மளுக்கு பார்த்தா ஸ்டார் மாதிரி தெரியுது. அதுக்குள்ளேயே நல்லா பாருங்கள். இதை பார்த்தோம்னா இது ஒரு முக்கோணம் மாதிரி தெரியுதா? என்ன முக்கோணம் எஸ்எல்என். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பாருங்கள், இன்னொரு முக்கோணம் தெரியுதா? என்ன முக்கோணம்? ஏஜிஇ. அப்படின்னா ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் நம்மளுக்கு என்னென்னு தெரியும்? 180. அப்படின்னா இது ஒரு 180, இந்த முக்கோணம் ஒரு 180. ரெண்டையும் கூட்டினா நம்மளுக்கு ஆன்சர். ஓகேங்களா? பார்க்கலாமா? இப்போ நம்மளுக்கு என்னென்னு தெரியும்? ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. ஓகேங்களா? ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரின்னு தெரியும். இப்போ முக்கோணம் என்ன முக்கோணம் இருக்குது? ஏஜிஇ. ஓகேங்களா? அப்படின்னா முக்கோணம் ஏஜிஇயில் கோணம் ஏ ப்ளஸ் கோணம் ஜி ப்ளஸ் கோணம் இ இதை கூட்டினா நம்மளுக்கு எத்தனை டிகிரி? 180 டிகிரி. அதுக்கு அடுத்து என்ன முக்கோணம் இருக்குது பாருங்கள், எஸ்என்எல். முக்கோணம் எஸ்என்எல்லில் கோணம் எஸ், கோணம் என், கோணம் எல் இதை கூட்டினா நம்மளுக்கு 180 டிகிரி. ஓகேங்களா? அப்போனா இது எல்லாத்தையும் கூட்டினா எவ்வளவுன்னு கேட்குறாங்க. அப்புறம் நம்பர்ஸ் எழுதிக்கலாமா? அப்போனா கோணம் ஏ, கோணம் என், கோணம் ஜி, கோணம் கூட்டல். ஓகேங்களா? கோணம் எல் ப்ளஸ் கோணம் இ ப்ளஸ் கோணம் எஸ். இதில் ஏஜிஇயை கூட்டினா நம்மளுக்கு 180 டிகிரி. அதே மாதிரி எஸ்என்எல் இதை கூட்டினா நம்மளுக்கு 180 டிகிரி. அப்புறம் 180 கூட்டினா 0 போட்டுக்கிறோம். 8 கூட்டினா 16, மீதி 1, மீதி 1 2 3. ஓகேங்களா? அப்படின்னா இது எல்லாத்தையும் கூட்டினா நம்மளுக்கு 360 டிகிரி. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின். ஓகேங்களா? அடுத்த கொஷின் பார்க்கலாம். 6வது கொஷின் பாருங்கள். ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்கள். ஒரு முக்கோணனாலே எத்தனை கோணம் இருக்குன்னு தெரியும்? 3 கோணங்கள் இருக்குன்னு தெரியும். அது வந்து எப்படி இருக்காமா? 3:5:4 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளன எனில் அவற்றை காண்க. சரிங்களா? அது வந்து எப்படி இருக்காமா? 3:5:4 அப்படிங்கிற விதத்தில் இருக்குது. அப்படின்னா அந்த கோணத்தினுடைய மதிப்புகளை நம்ம என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். அவற்றை காண்க. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு தெரியும் ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் நம்மளுக்கு என்னென்னு தெரியும்? 180 டிகிரி. அந்த விகிதங்கள் எப்படி இருக்காமா? 3:5:4ங்கிற விகிதத்தில் இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா 3x 5x 4x அப்படின்னு எடுத்துக்கிறோம் அந்த விகிதத்தை. நம்மளுக்கு தெரியாது இல்லையா? அதனால் இப்போ இது மூணுமே என்னது? கோணம். அப்படின்னா இதை கூட்டினா நம்மளுக்கு எத்தனை டிகிரி வரும்னு நம்மளுக்கு தெரியும்? 180 டிகிரி. இப்போ இதை கூட்டுறோம். 3:5 கூட்டினா 8, 8 கூட்டினோம்னா 12x. ஓகேங்களா? 12x வந்து 180னா ஒரு எக்ஸ் எவ்வளவு? அப்படின்னா 180 12ஆல் வகுக்கிறேன். 180 12ஆல் வகுத்தா 1 12 12. 8ல் 2 போயிடுச்சுன்னா 6, 0வை இறக்குறேன். 5 12 60. அப்படின்னா ஒரு எக்ஸ் வந்து 15 டிகிரி. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த விகிதத்தில் பிரதியிடணும். அப்படின்னா 3x சமம் 3x 5x 4x. அப்படின்னா 3 × 15. 3 15 எத்தனை? 45. அடுத்தது 5x 5 × 15. 5 15 நம்மளுக்கு தெரியும் 75. அடுத்தது 4x 4 × 15. 4 15 60. ஓகேங்களா? அப்படின்னா அந்த கோணங்கள் எப்படி இருக்கும்?
45 டிகிரி 75 டிகிரி 60 டிகிரி நம்ம போட்டுக்கிறது கரெக்டானு கண்டுபிடிச்சிக்கலாம். இதை 3ஐயும் கூட்டினா நம்மளுக்கு 180 வரணும். 5 5ஐயும் கூட்டினா 10, மீதி 1 வச்சுக்கிறேன். 4 1 5, 5 7ஐயும் கூட்டினா 12, 12 6ஐயும் கூட்டினா 18. அப்புறம் 180 டிகிரி வந்துருச்சிங்களா? அப்போனா நம்ம போட்டுக்கிற ஆன்சர் கரெக்டு. அப்போனா அந்த கோணங்கள் வந்து என்னது? கோணங்கள் வந்து 45 டிகிரி 75 டிகிரி 60 டிகிரியாக இருக்கும். ஓகேங்களா? அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸி. விகிதத்தை எக்ஸாக மாற்றிக்கிட்டு 180 வச்சு போட வேண்டியதான். அடுத்த கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். 7வது கொஷின். முக்கோணம் ஆர்எஸ்டியில் எஸ் ஆனது ஆரை விட 10 அதிகமானது மற்றும் டி ஆனது எஸ்ஸை விட 5 குறைவானது எனில் 3 கோணங்களை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஒரு முக்கோணம், அந்த முக்கோணத்துக்கு பேர் ஆர்எஸ்டி. அதில் எஸ்ஸுங்கிற கோணம் வந்து ஆரை விட எப்படி இருக்காமா? 10 அதிகம். இப்போ இது ஒரு வந்து எஸ்ஸுங்கிற கோணத்தை கண்டுபிடிக்கணும். ஆர் வந்து ஒரு 50 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதை விட 10னா அதிகம்னா கூட்டணும். அப்படின்னா 50 + 10 60. அப்படின்னா எஸ் வந்து என்னவாக இருக்கும்? 60 இருக்கும். அதுதான் சொல்கிறாங்க. அடுத்தது டி ஆனது எஸ்ஸை விட 5 குறைவு. நம்ம எஸ் இப்போ 60ன்னு கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா? அதை விட 5 குறைவு. அப்படின்னா 5 மைனஸ் பண்ணணும். அப்படின்னா 55. உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்படின்னா 3 கோணத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். பார்க்கலாங்களா? பார்க்கலாம். பாருங்கள், முக்கோணம் ஆர்எஸ்டி அப்படி வரைஞ்சிட்டேன். இதில் கோணம் எஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ஆரை விட 10 அதிகமாக. அப்படின்னா கோணம் ஆர் + 10. ஆரை விட எப்படி இருக்கான்? 10 அதிகம். பாருங்கள், எஸ் வந்து எப்படி இருக்கான்? ஆரை விட 10 அதிகம் போட்டாச்சு. அடுத்தது டி இருக்குது பார்த்தீங்களா? இந்த டீங்கிறது இந்த எஸ்ஸை விட 5 கம்மி. அப்படின்னா எஸ் - 5 வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்? கம்மி அப்படின்னு போட்டுடலாம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுக்கு தெரியும் நம்ம இந்த கோணத்தெல்லாம் கண்டுபிடிக்கணும். இதை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்மளுக்கு தெரியும் ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. அப்போ நான் முக்கோணம் ஆர்எஸ்டியில் கோணம் ஆர் ப்ளஸ் கோணம் எஸ் ப்ளஸ் கோணம் டி = 180 டிகிரி. இப்போ கோணம் ஆர் நம்மளுக்கு தெரியாது, அது அப்படியே வச்சுக்கிட்டோம். கோணம் எஸ் நம்மளுக்கு என்னென்னு தெரியும்? கோணம் ஆர் + 10 டிகிரி. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது கோணம் டி போடும்பொழுது கோணம் எஸ் - 5. இப்போ இதில் எல்லாமே வந்து கோணம் வந்து ஒரே மாதிரி இருந்தால் தான் நம்ம கூட்ட முடியும், இல்லை கழிக்க முடியும். இப்போ இது ரெண்டும் ஆறாக இருக்குது. இந்த டீயை பிரதியிடும்போது எஸ்ஸாக வரும். அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இப்போ கோணம் எஸ்ஸுக்கு நம்மளுக்கு என்னென்னு தெரியும்? ஆர் + 10 தெரியுமா? அப்போனா இந்த எஸ்ஸுக்கு பதிலாக இதை பிரதியிடுறேன். பாருங்கள், எஸ்ஸுக்கு பதிலாக என்னென்னு போடுறேன்? ஆர் + 10 போட்டோன்னா எஸ்ஸுக்கு பதிலாக இதை போட்டுக்கிறேன். ஏன்னா எஸ்ஸோட மதிப்பு தான் இது. அப்படின்னா இதை போட்டுட்டு இதில் எதை கழிக்கணும்? 5 கழிச்சிடணும். அப்புறம் என்ன பண்ணிக்கலாம்? கோணம் ஆர் + 5. ஏன்னா 10ல் 5 போச்சுன்னா நம்மளுக்கு 5. அப்படின்னா கோணம் டீங்கிற இடத்துல நம்ம என்ன எழுதிக்கலாம்? கோணம் ஆர் + 5 டிகிரி. அப்படின்னா கோணம் ஆர் + 5 டிகிரி சமம் எவ்வளவு? 180 டிகிரி. இது எழுதிட்டா ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. கோணம் எஸ் வந்து எப்படி இருக்கான்? ஆரை விட 10 அதிகம்னு போட்டுட்டோம். அடுத்தது கோணம் டி எப்படி இருக்கான்? எஸ்ஸை விட 5 குறைவு போட்டாச்சு. நம்மளுக்கு எல்லாமே இங்கே ஆர் வரணுங்கிறதுனால எஸ்ஸுங்கிற இடத்துல அதை பிரதிடுறோம், வேறு எதுவுமே கிடையாது. இப்போ பாருங்கள், எத்தனை ஆறு இருக்குது? 3 ஆறு இருக்குது. இப்போ 10 + 5 15 சமம் எவ்வளவு? 180 டிகிரி. இப்போ +15 ஆன் சைட் போனால் -15. இதுக்கு மேலே நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ஓகேங்களா? அப்போ நான் 180 - 15. அப்படின்னா 180ல் 15 டிகிரி கழிக்கிறோம். 0ல் 5 போகாது. 8ல் 1 கடன் கொடுத்துட்றோம். ஓகேங்களா? அப்படின்னா இங்கே 5, 7ல் 1 போயிடுச்சுன்னா 6. இதை கடன் கொடுத்துட்றோம்ல. அப்படின்னா இங்கே என்ன வந்துடும்? 3 ஆர் வந்து பாருங்கள், 8ல் 1 தான் கடன் கொடுக்குறோம். இங்கே 1 இருக்குது. அப்படின்னா 165 டிகிரி. இப்போ 3 ஆர் வந்து 165 டிகிரி. அப்படின்னா ஆர் வந்து எவ்வளவு? அப்படின்னா 165 டிகிரி எதால் வகுக்கிறோம்? 3ஆல் வகுக்கிறேன். அப்படின்னா என்ன வரும்? I3 15. 6ல் 5 போயிடுச்சுன்னா 1. அந்த 5 இறக்கிட்டேன். அப்படின்னா I3 15. அப்படின்னா கோணம் ஆர் வந்து 55 டிகிரி கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா?
இப்போ அடுத்தது எஸ்டி கண்டுபிடிக்கணுமா? எஸ் தான் நம்ம சொல்லிட்டாங்க 6ஐ விட 10 அதிகம் அப்படின்னு. அப்போ நான் எஸ் சமம் கோணம் ஆர் ப்ளஸ் 10. கோணம் ஆர் நம்மளுக்கு என்னென்னு தெரியும்? 55ன்னு தெரியும். கூட எதை சேர்த்தணும்? 10. அப்போ நான் சேர்த்துனா 65 டிகிரி. அடுத்தது கோணம் டி நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்குறோம்? ஆரோட எதை கூட்டணும்? 5 கூட்டினா முடிஞ்சுது. அப்போ நான் ஆர் ப்ளஸ் 5. ஆர்க்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் 55ஓட எதை கூட்டணும்? 5 கூட்டணும். 55ஓட 5 கூட்டினோம்னா நம்மளுக்கு 60. இப்போ இதை 3ஐயும் கூட்டினா நம்மளுக்கு எத்தனை வரணும்? 150. அப்போனா 5 5 10 மீதி 1 1 1 2 3 3 6 வந்துருமா? 6 3 18 ஈஸியாக வந்துடுது நம்மளுக்கு. அப்போனா கோணம் ஆர் வந்து 55 டிகிரி, கோணம் எஸ் வந்து 65 டிகிரி, கோணம் டி வந்து 60 டிகிரி. அவ்வளோதான் கணக்கு. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கணக்கு. ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். ஓகேங்களா? இந்த சம்மோட இந்த வீடியோ முடிக்கிறேன். அடுத்தடுத்த சம்ஸ் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.